எவன் போய் பாதிக்கப்பட்டானோ, எவன் துன்பப்பட்டானோ, துயரப்பட்டானோ, இழிநிலைக்கு தள்ளப்பட்டானோ அவன் போய் கேள்வி இருக்கும் பொழுது நீ தாண்டா குற்றவாளின்றீங்க. இதை விட அயோக்கியத்தனம் எங்க இருக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து இந்த அரசாங்கமா இல்ல அந்த போலீஸான்னு தெரியல, அங்க அந்த கழிவை குடிச்சோம்டா அப்படின்னு கேட்கும் பொழுது அவனே குற்றவாளின்ற. இன்னைக்கு நாம அந்த தாயார்கிட்ட பேசுறோம்ல, தாயார் சொல்லுகிற என் மக தற்கொலையே பண்ணல சாமி, திருட்டு நாய் ஒரு பிராடு நாய், நான் பெரிய போராளி மாதிரி யூடியூப்ல பேசுறேன், அந்த நாய் சொல்லிச்சு இந்த குழந்தைக்கு காதல் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. சாவிடமணியை சேர்த்தது காரணம் என்னவென்றால் அவன் ஒரு தலித். இதுதான் காரணம். முதல் குற்றவாளி அந்த அம்மாவும் சேர்த்திருக்காங்க. அதுதான் அந்த அம்மாவுக்காக போராடுறிய தலித், நீ போய் ஏன் போராடுற? அவங்க சாதியில போராடுவாங்கல்ல, நீ போராடுவியா? அப்படி பெண்களுக்கு எல்லாம் குரல் கொடுப்பியா அப்படின்ற மாதிரி அவனை ஒடுக்கிறதுக்காக போட்டுக்கிறாங்க. நீ ஏன்டா வேங்கவே இல்லை மனத்தை கலக்கும் பொழுது மேல ஏறி பார்த்த போடுற அவன் மேல வளர்க்க. நீ ஏன்டா அங்க யாரோ ஒரு அகமுடையார் பெண்மகள் பிரச்சனை செத்து போச்சோ, கொண்டுச்சோ, கொலையோ, கற்பழிப்போ, விடுதலை சேர்த்து நீ ஏன்டா போராடுனாங்க? போடுற உன் மேல வழக்கு. யார் இந்த சாரு? இது எந்த காரு? எல்லாம் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாம போகும்போது விடுதலை சேர்த்து வாய் அடைந்து சும்மா கிடப்போமா கூட்டணிக்காக? பெண்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். தமிழக முதல்வர் அவர்கள் தயவு செய்து நேரடியாக இன்வால்வ் ஆகுங்க. இல்லாட்டினா மானம் கெட்டு போயிருங்க, மரியாதை கெட்டு போயிருங்க, அசிங்கமா போயிருங்க. பாப்பா அம்மா ஐயாட்ட காலைல பேசணுங்க. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கனியாமூர் சக்தி தனியார் பள்ளியில் படித்து கொண்டிருந்த மாணவியினுடைய மரணம் அது தற்கொலையா இல்லை கொலையா என்பது அவங்க பெற்றோர் தரப்பில் வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. என் மகள் பள்ளிக்கு படிக்க தான் போனா, அவள் தற்கொலை பண்ணிக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டாக இருந்து தொடர்ந்து அந்த மாணவிக்கு நீதி கேட்குற பேரில் அந்த பள்ளி அருகே நடைபெற்ற ஒரு கலவரம், அந்த பள்ளியே சூறையாடப்பட்டது அந்த இடத்துல. இப்போ அது சம்பந்தமான குற்றப்பத்திரிகையை காவல்துறை தாக்கல் செஞ்சுருக்காங்க. 916 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு 24,000 பக்கம் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. சிபிசிஐடி தரப்பிலே இதுவரைக்கும் இவ்வளோ பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட ஒரு வழக்கே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் A1 மாணவியினுடைய தாயார், A2 விசிகா கட்சியினுடைய திராவிட மணி. எப்படி பார்க்குறீங்க இதை? சிபிசிஐடி அப்படின்னாலே சாதி வெறி பிடித்த ஒரு அமைப்பா அப்படின்னு ஒரு கேள்வி தோணுது. அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிர்ப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பான்னு தோணுது. புரியுதா? அது 2022 ஜூலை 13ஆம் தேதி தமிழகத்திலே ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு மாணவிக்கு, பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு விட்டால் அப்படின்ற மாதிரி செய்தி பரவலா போச்சு எல்லா இடத்துலையுமே. ஏன்னா அது நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெண்மகள். அந்த பெண்மகள் ஒரு தலித்து பெண்மகள் அல்ல, அகமுடையார் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மகள். அந்த பெண்மகள் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு யார் சொல்றா? நீங்க சொல்ற உங்க ரிப்போர்ட்லாம் சொல்லுது. ஆனா அந்த தாய் இல்லை, என் பெண்மகள் அப்படி தற்கொலை செய்யக்கூடிய ஒரு பெண்மகள் அல்ல, அது ஒரு போல்டான ஒரு பெண்மகள், நல்லா படிக்கிற பெண்மகள். பாலியல் தொந்தரவு செய்துதான் அந்த பெண்ணை கொலை செய்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை ஒட்டி அங்க மக்கள் ஒரு புரட்சியா ஏற்பட்டுச்சு. ஏன்னா எல்லா பேருடைய குழந்தைகளையும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல இப்படிலாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுக்கு இப்ப நிகழ்காலத்தில் நடக்கிற ஒவ்வொன்றையும் நீங்க பார்க்கலாம். இதையும் சிபிசிஐடி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. திருச்சியில ஒரு பள்ளிக்கூடத்துல தாளாளரே ஒரு பெண்மகளை சிக்கலை உருவாக்கி இருக்கிறேன். அது எல்லாம் கேமரால மாட்டினால அவன் மாட்டிக்கிட்டேன். சிவகங்கை பக்கத்துல ஒரு ஊர்ல விழிப்புணர்வு நடத்தும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுக்கும் பொழுது அப்ப அந்த குழந்தைகள் ஆமா என்ன இதே மாதிரி செஞ்சாங்க, ராங் டச் பண்ணாங்க அப்படின்னு அதுல இப்ப நிறைய பேர் இப்ப மாட்டிக்கிட்டு 7 பேர் 72 வயசு 64 வயசு 50 வயசு திருட்டு நாய்கள்லாம் இப்ப அதுல மாட்டி இருக்குது. இப்ப இதெல்லாம் கேமரா இருக்குனால நீ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உண்மை தெரிஞ்சு தப்பிக்க முடியாது. அதாவது சாட்சிகள் கூட மாறலாம், சாட்சியே மாறாது அப்படின்ற அந்த கான்செப்ட்ல அவங்க கேமரா மூலமா கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் கேட்கிறேன், சிபிசிஐடிக்கு கேட்கிறேன், சாதி வெறி பிடித்து பெண்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுகின்ற ஒரு அமைப்பாக நினைக்கின்றேன். ஏனென்றால் அங்க இருக்கிற கேமரா என்னாச்சு? நான் கேட்கிற கேள்வி, ஒரு பள்ளிக்கூடத்துல கேமரா இருக்கும்ல, இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த கேமரால இந்த குழந்தை நீங்க கொண்டு போயிருப்பீங்களா, கொண்டு போயிருக்கும் போது கேமரா ஒர்க் ஆயிருக்கும்ல, அப்ப இதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போகும்போது கேமரா ஒர்க் ஆயிருக்கும்ல, அந்த கேமரா ஏன் என்ன இல்லைன்றீங்களே, ஒர்க் ஆகலைன்றீங்களே, அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம்? ஜெயலலிதா அம்மையாரு அவ்வளவு பெரிய அம்மையாரு, அவங்க வீட்டுல கேமரா இல்லையா?
அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் உள்ள போகும்போது கேமரா இல்லையா, அங்க இருக்கும்போது கேமரா இல்லையா? அப்ப எப்படி அது திருட்டு புத்தி வேலை செஞ்சாங்களோ அதே புத்தியை தான் இப்பயும் செஞ்சிருக்கிறாங்க. ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் இந்த போலீஸ் புத்தி மட்டும் இன்னும் மாறாமே இருக்குது. என் தலைவர் 90ல சொன்னதை நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், சத்தம் போட்டு சொல்லுவேன். சட்டமும் போலீஸும் வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும், வாளாட்டும், எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கும். அதுதான் இப்ப நடந்திருக்கு அந்த பெண்மகளுக்கு. யாரு? ஒரு குழந்தை இழந்துட்டு வாடுற பெண்மகளுக்கு நீங்க போய் சொல்றீங்க நீங்க தானே முதல் குற்றவாளி அப்படின்னா இதை விட அயோக்கியத்தன்மை எங்க இருக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து இந்த அரசாங்கமா இல்ல இந்த போலீஸான்னு தெரியல, அங்க பீ தண்ணியை குடிச்சவன, டே நாங்க பீ தண்ணியை குடிச்சிட்டோம்டா, மழை தண்ணி குடிச்சிட்டோம்டா, மனித அந்த கழிவை குடிச்சிட்டோம்டா அப்படின்னு கேட்கும் பொழுது அவனே குற்றவாளின்ற. எப்படி சொல்ற? எவன் போய் பாதிக்கப்பட்டானோ, எவன் துன்பப்பட்டானோ, துயரப்பட்டானோ, இழிநிலைக்கு தள்ளப்பட்டானோ அவன் போய் கேள்வி கேட்கும் பொழுது நீ தாண்டா குற்றவாளின்றீங்க. இங்க தனது குழந்தை இழந்த பெண்மகளுக்கு குழந்தையை அந்த பெண் என்ன நினைக்குது, குழந்தைய கொலை பண்ணிட்டாங்க, அந்த பெண்மகளை நீயே குற்றவாளின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்லை, இந்த கலவர வழக்கில் தான் அவங்கள A1 குற்றவாளி சேர்த்துருக்காங்க. அந்த பள்ளியில் இவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கு, பள்ளியினுடைய அந்த பொருட்கள்லாம் சூறையாடப்பட்டிருக்கு, 5 மாடு திருடப்பட்டிருக்கு, இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணமே முதல்ல இந்த அம்மா தான் என் பொண்ணுக்கு நீதி வேணுங்க அப்படின்னு உங்கள் பேட்டிலாம் கொடுத்து அந்த கலவரத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தின மாதிரி சேர்க்கப்பட்டிருக்காங்க. இரண்டாவது கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திராவிட மணி, அவர் வாட்ஸ்அப் குழுவில் எல்லா ஆட்களையும் திரட்டினாரு, அவர் தான் மூளையா செயல்படுறதுனால தான் இவங்க 1, 2 பேரையும் சேர்த்திருக்காங்க. தமிழக மக்களே, தமிழகத்தில் அறம் சார்ந்த மக்களே, யாதும் முறை யாவரும் கேளீர் என்று உரைக்கக்கூடிய உலக தமிழர்களே, நல்லா கேட்டுக்குங்க. அந்த பெண்மகள் தலித் அல்ல, தலித் அல்லாத ஒரு சமூகத்தை சார்ந்த பெண்மகள். அந்த பெண்மகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறேன் விடுதலை சிறுத்தையை சார்ந்த எங்க மாவட்ட செயலர் அன்பு தம்பி திராவிட மணி. அப்படின்னா இங்க என்ன தோணுது? இந்த இடத்துல ஒரு கருத்து அப்புறம் வருவோம், மற்ற பேட்டருக்கு அப்புறம் வருவோம். அப்போ ஒரு எந்த சாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாதிக்கப்படும் பொழுது அந்த பெண்மகளுக்காக அங்கே குரல் கொடுத்திருக்கிறார், மக்களை திரட்டிருக்கிறார். அதான் குற்றச்சாட்டு சுமத்துறீங்க. குற்றச்சாட்டு உண்மை என்று இருந்தால் உண்மையில அந்த பையனுக்கு பெருமைதான், அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஆனால் அந்த தம்பி நான் விசாரிச்சேன், என்னடா இப்படி வந்திருக்கீங்களா தம்பி, பிரச்சனை சொல்லுப்பா அப்படின் போது, அண்ணே அந்த குழுக்குள்ளே நான் இல்லனே, வாட்ஸ்அப் குழுக்குள்ளே இல்லனே, நீ தைரியமா சொல்லுனே. அவங்க குழு வச்சாங்கல்ல வாட்ஸ்அப் குழு, அந்த குழுவுக்குள்ள என் பேர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுனே. நான் அதுல இல்லைனே, நான் யதார்த்தமா அந்த வழியா போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பிரச்சனை இருக்குது, அங்க போய் நான் பார்த்தேனே தவிர அந்த மக்களுக்காக போராடி இருக்கிறேன். நான் வேற எந்த இதுவும் செய்யல. அது யாரு செஞ்சானா சொல்லட்டுமா, நேரடியா சொல்லட்டுமா, தைரியமா போடுவீங்களா? அந்த ஓனர், அந்த தாளாளர் ஒரு RSS தலைவன், RSSக்கு மறைமுகமா உதவக்கூடிய ஒரு நபர். அங்க RSS கேம்ப் நடந்திருக்குது. அந்த அலுவலகத்திற்கு பல அரசு, அதாவது பள்ளியில் இருக்கிற அலுவலகத்திற்கு பல அரசியல் தலைவர் போயிருக்கிறார்கள். மறைக்க முடியாது, மக்களுக்கு எல்லாம் தெரியும். திருப்பி நீங்க பிரார்த்தனை பண்றீங்க, திருப்பி நீங்க பிரார்த்தனை பண்றீங்க. அங்க என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியே இன்னைக்கு அவர் ரிட்டர்ன் ஆகிட்டார், நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த அதிகாரி நாங்களாம் நல்ல மனிதர், நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்றாரு, நல்ல மக்களுக்கு மோட்டிவேஷன் இருக்காருன்னு சொல்றாங்க. அவருக்கு என்ன பிரச்சனை, அவர் அவரே டைரக்ஷன் கொடுத்தாரு, அந்த குழந்தை தற்கொலை செய்திருச்சுன்னு. அப்ப அந்த தலைவரே சொல்லும் பொழுது அவர் கீழே இயங்கும் போலீஸ் மாத்தி சொல்ல முடியுமா? அங்க பெரிய பெரிய தொடர்பு இருக்குது, பல அமைச்சர் பெருமக்களுக்கு தொடர்பு இருக்கின்றாங்க, இந்த பள்ளிக்கூடத்துல RSS தொடர்பு இருக்கின்றாங்க. அவர் எதிர்க்க முடியுமா? ஏழை தாளைகள். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த பெண்மகள், இன்னைக்கு நாம அந்த தாயார்கிட்ட பேசுறோம்ல, தாயார் சொல்லுதுல, என் மக தற்கொலையே பண்ணல சாமி, இந்த திருட்டு நாய்க்கு ஒரு பிராடு நாய், நான் பெரிய போராளி மாதிரி யூடியூப்ல பேசுறேன், அந்த நாய் சொல்லிச்சு இந்த குழந்தைக்கு காதல் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. கரெக்டா? அதெல்லாம் உண்மையிலேயே சொல்றேங்க, உண்மையிலேயே அறம் இங்க வாழுதா வாழலையா, இல்ல போலீஸ் உண்மையிலேயே தளபதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பா செயல்படுதா அப்படின்னு எனக்கு ஒரே பயமா இருக்கு. எப்படின்னா, இப்ப அந்த விஷயத்திற்காக போராடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள், அங்க போய் ஆர்ப்பாட்டம் நடந்த எந்த கட்சியும் இல்ல. இன்னைக்கு வாய் கிளிய பேசுறாங்க, நாங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்னு. எந்த நாயும் பேசல. ஓப்பனா சொல்றேங்க, விடுதலை சிறுத்தைகள் 10,000க்கு மேல மக்களை திரட்டி நாங்கள் போராட்டம் நடத்தினோம், ஒரு பெண்மகள் என்பதற்காக. வேற எந்த அளவுகளும் இல்லை. ஒரு பெண்மகள், யாருமே ஆதரவற்ற ஒரு அதானயமா அந்த அம்மா தானே பேசு, என்னை பாதுகாப்பா எனக்கு யாருமே இல்லை, என் மகளுக்காக குரல் கொடுக்கணும், போய் கொடுத்தோம்ல, போராடணும்ல. அப்ப அந்த போராட்டத்தில் பாடுபட்ட ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். அப்ப அது தெரியும், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு தெரியாதா? அந்த கட்சி தான் அது போராடிச்சுன்னு. வேங்க வெயிலுக்காக போராடினது அது விடுதலை சிறுத்தை மட்டும்தானே. அப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக சிபிசிஐடி செயல்படுகிறது என்பது தமிழக முதல்வருக்கு தெரியாதான்னு கேட்கிறேன்.
எனக்கு என்னமோ சதி வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்களே இதில் நீங்க சிரத்தை எடுங்க. அங்க பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்துல என்ன பண்றேன், 144 போட்டிருக்கு. 144 போட்டாலே உள்ள ஆளு போகக்கூடாதுன்னு சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். போனா போலீஸ் தடுப்பாங்கன்னு தெரியும். நாங்க வேங்கவேலுக்கு நாங்க போகும்போது 9 இடத்துல தடுத்தாங்க. வண்டிக்குள்ள என்ன ஆயுதம் வச்சிருக்கீங்களா இல்ல வண்டிக்குள்ள கேமரா வச்சிருக்கீங்கன்னு பார்த்தாங்க. அங்க 144 போட்டும் அங்க மக்கள் அவ்வளவு திரண்டு இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்ங்க? அதிகாரிகள் உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறார்கள். உங்கள் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக செயல்படுகிறார்கள். உங்க பேரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக செயல்படுகிறார்கள். அப்படியே வாங்க வேங்கவேலுக்கு. வேங்கவேலு என்ன, பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னமும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கூட போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க நாங்க செய்யவே இல்லைன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற பேச்ச தப்பா எடுத்து வெளியில போட்டு இது பண்ணீங்க. அப்ப அங்கேயும் போலீஸ் உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறதா? அதே நேரத்தில் இது கள்ளக்குறிச்சி என்னங்க அது? அப்ப கள்ளக்குறிச்சி பெண்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுறீங்கன்னா அப்ப உங்களை தலித்துக்கு எதிர்ப்பாக நிறுத்துகிறார்கள். அதே நேரத்தில் சிறுபான்மை மக்களுக்கு எதிர்ப்பாக நிறுத்துகிறார்கள். அதே நேரத்தில் மாணவர்களுக்கு எதிர்ப்பாக நிறுத்துகிறார்கள். அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிர்ப்பாக நிறுத்துகிறார்கள். அப்படின்றத தயவு செய்து திராவிட மாடலை உருவாக்கி இருக்கின்ற, அதை நடத்தி கொண்டிருக்கின்ற, எல்லாருக்கும் எல்லாம் என்று பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்களே, கூட்டில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரணி மன்றாடி கேட்டுக்கொள்கிறது, மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறது. தயவு செய்து நேரடியாக நீங்கள் இன்வால்வ் ஆகுங்க. இல்லாட்டினா மானம் கெட்டு போயிருங்க, மரியாதை கெட்டு போயிருங்க, அசிங்கமா போயிருங்க. பாப்பா அம்மா ஐயாட்ட காலைல பேசினோம்ங்க, என்னங்க அப்படி பிரச்சனையா இருக்குன்னு கேட்டோம்யா. அந்த ஐயா சொல்லிட்டாரு, அங்க அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிச்சுனாங்க. நாங்க ஸ்பாட்டுக்கு போனோம், ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தோம். அந்த விழுந்த இடத்துல ரத்தம் இல்லை, ஆனா ஹாஸ்பிட்டல் ரத்தம் இருக்குது. அப்ப அது எங்க விழுந்துச்சு, என்ன விழுந்துச்சு, ரிப்போர்ட்டை காட்டுன்னு கேட்டாலே அங்கே கோர்ட்ல நிக்காதுன்றாரு. இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அதே மாதிரி வேங்கவேலு பிரச்சனை கேட்கும்போது தண்ணி டேங்க் யாரு உடைச்சா அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி அது ஒரு என்னது வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதாவது தலித்துகளுக்கு பாதுகாப்பு சட்டத்திலே போடப்பட்டது. அப்ப அந்த செய்தியில பூரா ஒவ்வொன்றும் ட்ரையல் வரும் பொழுது அந்த குற்றப்பத்திரிகையை அந்த கனகராஜ் குற்றத்தை குழந்தைக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இது பண்ணார்ல, அவருக்கு கொடுத்துருக்குன்னு அங்கேயும் கொடுக்கல அப்படின்னு பல பக்கத்து ஒரு முடிவை எடுத்துட்டு, கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் சரி, வேங்கவேலாக இருந்தாலும் சரி, ஒரு முடிவை எடுத்துட்டு அந்த முடிவை நோக்கி இவர்கள் சாட்சியங்களை உருவாக்கிறார்கள். ஆனால் இது நிக்காது, இது தோத்து போயிரும். தோத்து போனா இந்த அரசாங்கத்திற்கு கேவலம் இல்லையா? திராவிட மணியை சேர்த்தது காரணம் என்னவென்றால் அவன் ஒரு தலித். இதுதான் காரணம். முதல் குற்றவாளி அந்த அம்மாவும் சேர்த்திருக்காங்க. அந்த அம்மாவுக்காக போராடுறிய தலித், நீ போய் ஏன் போராடுற? அவங்க சாதியில போராடுவாங்கல்ல, நீ போராடுவியா? அப்படி பெண்களுக்கு எல்லாம் குரல் கொடுப்பியா? அப்படின்ற மாதிரி அவனை ஒடுக்கிறதுக்காக போட்டுருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை. வேற எந்த ஒரு பொது விஷயத்துக்காக ஒரு மாவட்ட செயலர் மேலே வழக்கு பதிவு பண்றாங்கன்னா நம்ம கூட்டணி ஒரு மாவட்ட செயலர் அங்க இதுல அது என்ன திருவண்ணாமலையில பெரிய இது என்ன சொல்றது, எண்ணெயில குற்றவாளியை கண்டுபிடிக்கிற மாதிரி 100,000 போலீஸ் உள்ள இருந்து அவனை தூக்கிட்டு போனாங்க. பாத்தீங்களா? பார்க்கலையா? பாத்தீங்க? சாதாரண குற்ற பாஸ்கர் கோவையில மாவட்ட ஒரு வால் போஸ்ட் பார்த்தேன், ஒரு ஃபிளெக்ஸா வச்சிருக்கு. அப்புறம் நீ தயவு செய்து டென்ஷன் ஆக்கி ஏதாவது கேள்வியில கேட்டு மேற்கொண்டு சிக்கலை உருவாக்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு பொதுவான விஷயத்துக்காக தான் போராடுறாங்க. பொதுவான விஷயத்துக்காக கட்சி சார்ந்த நபர்களை அரெஸ்ட் பண்ணும் பொழுது இது ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தாதான்னு கேட்கிறேன். கூட்டணிக்குள்ளேயா இருக்கட்டும், இல்ல 2 சமூகத்துக்குள்ளேயா இருக்கட்டும், அதனால கேட்கிறேன். தமிழக முதல்வர் தலைவர் ஸ்டாலினுக்கு அந்த எண்ணம் இருக்காருங்க. தமிழக முதல்வருடைய அந்த எண்ணத்தை உடைப்பதற்காக விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணியை விட்டு வெளியே போகணுன்ற எண்ணம் இல்லைங்க. ஆனா அந்த திருட்டு பயில பூரா அப்படி செஞ்சு எங்களுக்கு யாரு நான் நல்லா தான் பேசுவேன். யாருன்னு தெரியலையா? வேங்கவேல யாரு? சிபிசிஐடி. இங்க யாரு? சிபிசிஐடி. அது சிபிசிஐடி சாதி வரியன் தான் சொல்லி இருக்கிறேன். அதுக்காக எல்லா போலீஸ் அதிகாரியும் சொல்லல. போலீஸ் அதிகாரி நல்ல நல்ல மனுஷங்களா இருக்கிறாங்க, நேர்மையான ஆட்களா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சொல்றேன், ஒரே ஒரு சாதி வரியன் தான் பத்தாதா? இதை பேட்டர் அப்படி கொண்டு போகமுடா, இப்படி கொண்டு போகமுடா, கூட்டணி உடப்பம்டா. நான் சொல்றேன், RSS திட்டமிட்டு தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகளை கூட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காக சதி செய்து கொண்டிருக்கிறது. இந்த சதி அந்த சதி சொல்வதற்கு நீதிபதி கேட்ட கேள்வியை சொல்லட்டுமா? பல பேசுறீங்களா? நீதிபதி கேட்டாரு, போலீஸ் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தீங்களா? நீ குற்றவாளி சொல்றீங்களா? ஏன் அந்த தம்பியை கூட்டி நீங்க விசாரிக்கல? அந்த அம்மா கூட்டி ஏன் விசாரிக்கல? கேட்கிறார்கள் நீதிபதி. பதில் சொல்லு. அப்ப இது தெரியுதா? ஒரு முடிவை எடுத்துட்டாங்க சிபிசிஐடி. இப்பதே வேங்கவேலை எங்களுக்கு எதிர்பார்ப்பு குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க. அந்த சுவடுகள், அந்த வள்ளிகள், அந்த பிரச்சனைகள் திருவதற்கு முன்னாடியே இதுல என்ன குற்றவாளி போட்டா என்ன நடக்குன்னு தெரியலையாது? பார்க்கணும் தெரியலையா? ஏங்க பொதுமக்கள் கூட எங்களுக்கு சப்போர்ட்டுங்க. இப்ப எத்தனை பேர் இது பண்றாங்க? உண்மையிலே அந்த பெண் குழந்தைக்காக, குழந்தைங்க
இதுக்கு பதில் சொல்லுங்க. நல்லா கேள்வி நல்லா கேட்குறீங்களா? ஏடி இப்படி கேட்குறீங்களா? ஒவ்வொரு குழந்தையா சாகுது. அங்க பார்த்தா வேலூர் சைடில் ஒரு ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்த குழந்தைய சிக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள போகும்போது யார் இந்த சாருன்னு அங்கே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. யார் இந்த சாரு, இது எந்த காரு, அங்கே ஒரு பிரச்சனை. எல்லாம் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாம போகும்போது விடுதலை சிறுத்தைகள் வாய் அடைஞ்சு சும்மா கிடப்பாமா கூட்டணிக்காக? பெண்களுக்கு எங்க பிரச்சனை வந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். அந்த வகையில அந்த தம்பி போராடி இருக்கலாம், அதை நான் மறுக்கல. அதனாலதான் வழக்கு போட்டிருக்காங்க. அதுதான் நீ போராடக்கூடாது. நீ ஏன்டா வேங்கவே இல்ல மலத்தை கலக்கும் பொழுது மேல ஏறி பார்த்த போடுறா அவன் மேல வழக்க. நீ ஏன்டா வந்து அங்க யாரோ ஒரு அகமுடையார் பெண்மகள் வந்து பிரச்சனை வந்து செத்து போச்சோ கொண்டுச்சோ கொலையோ கற்பழிப்போ விடுதலை சிறுத்தை நீ வந்து ஏன்டா போராடுனாங்க? போடுறா உன் மேல வழக்கு. ஆக மொத்தம் ஊருக்கு இழிச்சவாய் என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எல்லா பிரச்சனையும் கொண்டாந்து எங்க மேல போடுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து உண்மையிலே வந்து பாருங்க, எல்லாம் காலம் தான் பதில் சொல்லு. இல்ல, இதுக்கு விசிகாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? விசிக்கு என்ன ரியாக்ஷன்? ஏழைகள் அழுத கண்ணீர் கூறிய வாழுக்கு சமம் என்றால் வள்ளுவன். ஒடுக்கப்பட்ட மக்களும் ஏழைகளும் சிறுபான்மைகளும் பெண்களும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். இதற்கான பதில் அதில் விரைவில் கிடைக்கும்.